Hi, hello, vanakkam, namaskaram. A lot many people, especially newly married couple, keep asking, enna panna marriage la sandoshama irukka mudiyum illaya? What's the best advice that you would give for a successful marriage? But let me tell you something upfront. As a psychologist, we don't generally give advice. We don't believe in giving advice because relationship reset is not a quick fix. இது அட்வைஸ் பண்ணி வர ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்த கொஸ்டின் பேப்பரும் ஒன்றா. கொஸ்டின் பேப்பர் ஒன்றா இருந்தால் கூட அவங்களோட வே ஆஃப் ஆன்சரிங் வேறு வேறு தானே. அப்போ எப்படி என்னோடய லைஃப்பில் நான் சில சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட்ஷிப் இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட ப்ராட்டப், உங்கள் அப்பா அம்மா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பார்த்து வளர்ந்த விதம், உங்கள் பார்ட்னரோட அப்பா அம்மா அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன, ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அட்வைஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ எவ்ரி கப்புள் இஸ் யூனிக். ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ பிலீவ் இன் எக்ஸ்பிளைனிங் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அ மேரேஜ் சைக்கலாஜிக்கலி, எமோஷ்னலி அண்ட் பிஹேவியரலி, ஸோ தட் யூ கேன் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் இல்லையா? So hi, this is SuriyaSre, counseling psychologist, family therapist, relationship coach. I'm a Tai Chi instructor and emotional wellness strategist. ஸோ ரெண்டு பேரும் ஈச் அதர் லவ் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். பட் லவ்வுக்கு மேலே லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா? அப்புறம் எங்களுக்குள்ளே எப்படி ஆகுது? நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, 5 இயர்ஸ் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், 7 இயர்ஸ் இருந்தோம், இல்லை 2 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே தெரியும், வி ஷேர்ட் மெனி திங்ஸ் டுகெதர், வி வென்ட் டு லாட் ஆஃப் பிளேசஸ், வி எக்ஸ்ப்ளோர்ட் திங்ஸ் பியாண்ட் ஆர் நம்ம டைமோ, ஒரு ஆஃபீஸில் மேபி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அந்த லைக் ஒர்க் டுகெதர், ஒரே ஆஃபீஸில் கூட இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தே வுட் ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த சேம் ஆர்கனைசேஷன். இன்னும் பக்கத்து சீட்டாக கூட இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சு இருந்தோம். பட் த மொமெண்ட் வி காட் மேரிட், ஆர் சில கப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அந்த கல்யாண பேச்சை எடுக்கும் போதே ஈவன் பிஃபோர் த மேரேஜ், ஜஸ்ட் ஆன் த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் மேரிட், அப்போவே ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் இருக்குது. அது ஐதர் பார்ட்னர் சைடாக இருக்கலாம், இல்லை பார்ட்னரோட பேரண்ட்ஸ் சைடாக இருக்கலாம். ஸோ அந்த பார்ட்னரோட பேரண்ட்ஸ் சைடு வர்றது பார்ட்னருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மெயினாக நியூலி மேரிட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 1 இயர் வெரி 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 க்ரூஷியல். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் இட்ஸ் அ நான்வர்ட் ஜேர்னி. அந்த ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா தென் த பாண்ட் வுட் பி வெரி ஸ்ட்ராங். பட் அதுக்கு நடுப்புற லாட் மெனி திங்ஸ் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் யூ வில் சி லாட் ஆஃப் அட்வைசஸ் ஃப்ரம் பீப்புள். டோன்ட் கோ டு பெட் ஆங்க்ரி, அன்றைக்கே பேசி தீத்துருங்க, கம்யூனிகேட் ஓப்பன்லி, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை 2 பேரும் ஒன்றா பண்ணுங்கள். எல்லாமே ஓகே தான், பட் உங்கள் பிரெயினில் இருக்கிற டீப் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஏதாவது சேஞ்ச் ஆகலைன்னா, அதில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். டிப்ஸ் நிறையா கொடுக்கலாம், இப்படி இருங்க அப்படி இருங்க, கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருங்க, லவ் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது, இதை பற்றிலாம் சொல்லலாம். பட் உங்களோட பிரெயின் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்கேருந்து உங்களோட ஸ்கிரிப்ட் டிரைவ் ஆகிருக்குங்கிறது இருக்குது. உங்களோட கோர் பிலீவ்ஸ் என்ன, கல்யாணத்தை பற்றின, மேரேஜ் பற்றின உங்களோட எண்ணம், வாட் இஸ் யுவர் பிலீஃப், வாட் இஸ் யுவர் கோட் ஆஃப் எத்திக்ஸ், அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இதில் பேட்ரியார்க்கல் சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் சில பேர் இருக்கலாம். இப்போ ஓகே மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றும் தெர் இஸ் நோ டிஸ்பாரிட்டி, நாங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னாலும் அங்கே ஈகோ எதுக்கு வருது அப்படின்னே தெரியல. பட் ஃபார் சம் ரீசன் நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வரைக்கும் ஒரு விஷயமா இருக்குது. பட் அதுக்கப்புறம் நான் சில கப்புள்ஸ் நான் கவுன்சிலிங் பண்ணும்போது நிறையா கப்புள்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் லைக் விமன் சொன்னது என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் அவங்க ட்ரெஸ் கோட்ஸ் இதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பட் while entering the relationship நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ண, அங்கே போகாத, இங்கே போகாத, ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன்லேருந்து நான் போகிற இடத்துல எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மென் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் வி காட் மேரிட், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 months and 1 year எனக்கு நிறையா அவகிட்டேருந்து கண்ட்ரோல் வருது. அதுக்கு முன்னாடி ஜாலியாக நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம், ரெஸ்டாரண்ட் போவோம், அண்ட் லாட் மெனி திங்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போவோம், அவன் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. ஸோ வி ஆல் ரொம்ப பேசி பழகி
ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறா, இந்த மாதிரி லைக் ஃபினான்சஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறா அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பக்கமுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெர் இஸ் அ லாட் மெனி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இல்லை, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், நீட்ஸ் எந்த அளவுக்கு ரெண்டு பேரோட நீட்ஸ் அங்கே பூர்த்தி பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, வி ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாமே பேஸ் வந்து தாட்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர். ஸோ ஒரு எமோட் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு கோபம், ஆத்திரம், அழுகை, ஓகே, அதை எமோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸ் தான் நம்மளை வந்து அந்த எமோட் பண்ண வைக்கிது. ஸோ அது வச்சு தான் நம்மளோட பிஹேவியர். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் என்னவாக இருக்க போகுது, அண்ட் அதுக்கு பின்னாடியான தாட்ஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி லாட் மெனி திங்ஸ் இருக்குது. ஸோ எஸ், we keep talking about it. ஏஷியன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர், பிகாஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஸ்பெஷலி ஏஷியன், அதுலேயும் நேரோ டவுன் பண்ணின்னு வந்தால் நம்மளோட இந்தியன் கல்ச்சர், எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ், நாங்கள் தமிழில் பேசுகிறதுனால தமிழ் ஃபேமிலிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து மேரேஜ் இஸ்ன்ட் ஜஸ்ட் பிட்வீன் டூ பீப்புள், கரெக்டாக? இட் இஸ் நாட் ரெண்டு ஒரு மேன் அண்ட் விமன், ஒரு கேர்ள் அண்ட் பாய் அவங்களுக்குள்ளே நடக்கிற பந்தம் மட்டும் கிடையாது. இட்ஸ் பிட்வீன் டூ காஸ்ட், டூ கம்யூனிட்டி, டூ ஸ்டேட்டஸ், டூ கிச்சன்ஸ். இட்ஸ் அ மேரேஜ் பிட்வீன் டூ கிச்சன்ஸ். இட்ஸ் மேரேஜ் பிட்வீன் டூ பேரண்டிங் ஸ்டைல்ஸ். நாங்கள் சைக்காலஜிஸ்ட் ஜென்ரலாக வந்து மற்றதெல்லாம் ஒரு பக்கம், டூ பேரண்டிங் ஸ்டைல்ஸ், டூ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்கிற மாதிரி, ஸோ இவங்க வளர்ந்த விதம், இவங்க டிரைவ் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு, அவங்க டிரைவ் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு. அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற நடக்கிற ஒரு கனெக்ஷன் தான் மேரேஜ். ஸோ கல்ச்சுரல் ப்ரெஷர் இருக்கலாம், ஐடென்டிட்டி க்ரைசிஸ். அந்த கல்ச்சுரல் ப்ரெஷரில் நான் யார் அப்படிங்கிறதே தொலைஞ்சு போகிறதுக்கான அந்த பொண்ணோ பையனோ அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அது தட் மேரேஜ், தெர் இஸ் நோ மீனிங் இன் த மேரேஜ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஆர் கப்புள்ஸ் ஸ்ட்ரகிள் வித் என்னென்ன இஷ்யூஸ் மேரேஜஸில், எதெல்லாம் பற்றி ஜென்ரலாக அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்லை எதெல்லாம் பற்றி அட்வைஸ் அதெல்லாம் வந்து நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், எதனால அந்த அட்வைசஸ்லாம் சொல்லப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் அப்பா அம்மாவோட இன்வால்மெண்ட், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பேரண்ட்ஸ் இன்லா, மாமனார் மாமியாரோட இன்வால்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வால்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இன்வால்மெண்ட் அப்படின்னா நம்ம குழந்தைங்க, அது பையனோ பொண்ணோ, பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை பையன் அண்ட் மருமக, ஓகே, த சன் இன் லா, டாட்டர் இன் லா, ஹூ எவர் இட் இஸ், நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ், ஒரு அக்கறையாக, ஒரு கன்சர்ன்ஸாக சொல்கிறதுக்கும், எது எடுத்தாலும் போக்கிங் த நோஸ் இன்சைட் த பிஸ்னஸ், தேர் பிஸ்னஸ். எஸ், ஸோ அது பேர் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்வால்மெண்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த விஷயத்தினால கிளாஷஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பேண்டடாக இன் ஃபோர்த் கமிங் வீடியோஸில் ரொம்ப சைக்கலாஜிக்கல் இன்சைட்ஸோடு நம்ம நிறையா பார்க்க தான் போகிறோம். ஜென்ரலாக மித்து, பொதுவாக வந்து எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போனியே, எல்லோரும் உன்னை எப்படி கவனிச்சாங்க? ஸோ த கல்ச்சுரல் ப்ரெஷர் இல்லையா? ஒரு தலை தீபாவளிக்கு, ஒரு பொங்கல், எனி ஃபெஸ்டிவல். ஸோ அந்த சன்னின்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறாங்க, தன்னோட பேரண்டின்லாம் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, உன்னை நன்னா கவனிச்சாங்களாடா உங்கள் மாமியார் வீட்டில், எப்படி பண்ணாங்க? ஒரு வேளை நிஜமாவே நன்னா கவனிச்சிருந்துருக்கலாம், இல்லைம்மா நன்னாமா கவனிச்சாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லுவாங்க. இவங்க கேட்குற கேள்வியில் அந்த ப்ராம்ப்டிங் எப்படி இருக்கும்னா, ஒருவேளை என் மாமனார் வீட்டில் என் மாமியார் என்னை ஒழுங்காக தான் கவனிக்கலையோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை, இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் கேஸ் லைட்டிங். அந்த பொண்ணுக்கே வந்து ஒருவேளை நம்ம அப்பா அம்மா என்ன நன்னா தானே கவனிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொண்டு வந்து நிறுத்துறது பல குடும்பங்களில் இது மாமனார் மாமியார் பண்ணுற ஒரு தப்பு. இது நடக்குது. இது வந்து தன்னோட பையனோட லைஃப்பை பாதிக்குங்கிற ரியலைசேஷன் கொஞ்சம் கூட இல்லாமல், ரியலைசேஷனாக இல்லை தெரிஞ்சே வந்து ரொம்ப பாண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடாது, ஆரம்பத்திலே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணுங்கிற நிறைய பேரண்ட்ஸ் இன்லா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நிறையா இதை பற்றின அட்வைசஸ் நிறையா வரும் சொசைட்டியில். எஸ், அதுக்கப்புறம் வந்து பொண்ணுன்னா வாய் மூடி இருக்கணும், பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் மனசில் உள்ளதெல்லாம் ரொம்ப நீ நினச்சதெல்லாம் நீ பாட்டுக்கு சொல்லிடாத. ஸோ நீங்கள் சொல்லலாம் கான் ஆர் த டேஸ், இப்போல்லாம் யார் அப்படி இருக்கா, பட் அப்புறம் ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் இப்போ இல்லைன்னா இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு. எஸ், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஃபியூ பர்சன்டேஜை வச்சு
எல்லாமே தலைகீழ மாறி போச்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் we have been used for the to the patriarchal system இல்லையா? ஸோ ஆணாதிக்க ஒரு சிந்தனை கொண்ட, ஏன்னா இப்பயும் வந்து பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பையன் வீட்டுக்கு போகிற மாதிரி தான். என்னதான் நம்ம மெட்ரோஸில் வந்து தனித்தனியாக ஃபேமிலிஸ், நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருந்தாலும் அந்த பொண்ணு பையன் வீட்டுக்கு போகிற மாதிரியாக தானே ஒரு செட்டப் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க நியூக்ளியர் ஃபேமிலி போகிறது வேறு. ஸோ அந்த கல்ச்சுரல் ப்ரெஷர். ஸோ இதை நான் தப்பு ரைட்டுன்னு எங்கேயுமே நான் சொல்ல வரல. எதனால் வருது, எதில் பிரச்சனை வருது அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஓகே, இப்போ பொண்ணுக்கு சொல்லியாச்சு. பையனுக்கு எப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் பொண்ணு வீட்டில் ஏய் பார்த்து என்னது இது கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் என்ன அவர் அது வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கல, அங்கே பற்றியா அங்கெல்லாம் அப்படி பண்ணாங்க, இதில் ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் 1 வீக்லேயே வந்து ஃபாரின் ட்ரிப்பு ஹனிமூன் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரியான இன்புட்ஸ் நிறையா வரும். ஸோ அவங்க இட்ஸ் பெட்டர் the couples discuss among each other that finances, sexual aspects, cultural aspects, dressing code, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது it is always better to prevent indulgence from external sources. அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கேட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி அண்ட் அசர்ட்டிவ்னஸ். இந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் தே ஆர் பீங் மிஸ்டேக்கன் ஆஸ் ஈகோ. இது ரொம்ப ரொம்ப பல குடும்பங்களில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25-30 வயசு, ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் மேரேஜ் ஏஜ் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் மேரிட் ஈவன் ஆஃப்டர் லைக் 27, 28, ஆல்மோஸ்ட் 29 அந்த மாதிரி. அப்போ ஒரு 25லேருந்து 28 வயசு வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு குடும்பத்தில் அவங்க ப்ராட்டப் வளர்ந்து வந்திருக்காங்க. த மோமெண்ட் ஷி கெட்ஸ் மேரிட், இங்கே வந்த உடனே வந்து இவங்க வந்து எல்லாமே இவங்களோட கல்ச்சர் படி இவங்களோட இது படி கற்றுக்கணும்னு என்ன வந்திருக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் நாள் எடுக்குங்கிறத விட முதல்ல அப்படி கம்ப்ளீட்டாக மாறணுமாங்கிறது அங்கே கேள்விக்குறி இல்லையா? அந்த பொண்ணோட லைஃபு, இந்த பையனோட லைஃபு அவங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுமே அவங்க 2 பேருக்கும் ஒத்து வந்ததுன்னா ஓகே இல்லையா? டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே. ஸோ கைட்லைன்ஸ், அந்த குடும்ப பாரம்பரியம் இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். பட் திணிக்கிறது அந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடாத அவர் கேட்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் நாங்கள்லாம் வாழலையா, அந்த காலத்தில் நாங்கள்லாம் பண்ணலையா, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிறாங்கனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள வழி நடத்த சொல்கிறதா வழி தவற வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான கான்டெக்ஸ்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the truth is, marriage is not a battlefield, it's an emotional training ground. ஸோ நீங்கள் யாரோட இன்ஃப்ளூயன்சஸ்லேயும் ஆட்படாமல், ஓகே, போத் த பார்ட்னர்ஸ் நான் சொல்கிறேன், மேன் அண்ட் விமன், த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப், யாரோட இன்ஃப்ளூயன்சஸ்குள்ளேயும் நீங்கள் சிக்காமல் உங்களுக்கு எது நல்லது, ஓகே, நீங்கள் ப்ராக்ரெசிவாக உங்களோட மேரிட்டல் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு எது தேவைப்படும், அஃப்கோர்ஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, அசர்ட்டிவ்னஸோட. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அசர்ட்டிவ்னஸ் வந்து ஈகோ அப்படின்னு மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. எப்படின்னா, என்னோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் நான் சொன்னேன்னா அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ, பாரு நம்மளாம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்து நிறைய பேர் க்ளோரிஃபை பண்ணுறாங்க இல்லையா? நான் ரொம்ப தியாகம் பண்ணுறதோ இல்லை வந்து இவங்க வந்து ஃபார் சம் ரீசன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். தட் டசன்ட் மீன் they were all happy அப்படின்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் சம் ரீசன் அவங்களால ஒன்று இன்னபிலிட்டி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாததுனால வேறு வழி இல்லை, வெளியில் வர முடியாமல், அஃப்கோர்ஸ் ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், அதனால வேறு வழி இல்லாமல் பாவம் அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் சோ கால்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற பேரில் தன்னோட சுகதுக்கங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும்னா நான் எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நான் நடிச்சு தானே ஆகணும், சொந்தக்காரங்க முன்னாடிலாம் வந்து அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்ல பேர் வாங்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாமே அசர்ட்டிவ்னஸாக அவங்க ஒரு பதில் சொல்லிட்டா உடனே அது ஈகோ, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டா நல்ல பொண்ணு கிடையவே கிடையாது. இது அப்படியே பையனுக்கும் நான் வரேன், அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அவனோட அந்த பையன் வந்து அந்த ஹஸ்பண்ட் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள், இப்போ அவங்க வீட்டில் வந்தால் ஒரு 4 days தங்கலாம், 2 days தங்கலாம்,
அப்படியே இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி கேள்வி ஆகுதுன்னா, பொண்ணு வீட்டில் வந்து பையன் தங்கினா பேசுகிறாங்க, இப்போ பையன் வீட்டில் வாழ்நாள் ஃபுல்லாவோ இல்லை அடிக்கடி போய் தங்குற மாதிரி. ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஓகே, பையன் வீட்டில் வந்து பொண்ணு தங்குற மாதிரி, அதான பொண்ணு வீட்டில் அந்த மாப்பிள்ளை தங்கினா என்ன குறைஞ்சி போயிடுவாங்க? அஃப்கோர்ஸ் அது வேலிட் கொஸ்டின் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? கரெக்டு தான். பட் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவங்க இன்லாஸ் வீட்டில் அவங்க தங்குறதுக்கோ இல்லை அங்கே சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ்க்கு இஃப் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள்னா இட்ஸ் பெட்டர் நாட் டு கம்பல் தம். அது யாராக இருந்தாலுமே சொல்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள் வீட்டில் 2 நாள் இல்லை 1 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன். ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ வந்து 1 வாரம் 10 நாள் இருக்கணும், எல்லா தீபாவளி பொங்கலுக்குலாம் இருக்கணும், ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் யூ ஹேவ் டு பி வித் அஸ். எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். இது வந்து நான் 2 பக்கமும் நான் சொல்கிறேன். பொண்ணுன்னு நான் இந்த சைடு பயஸ்டாக சொல்லலை, 2 பக்கமுமே சொல்கிறேன். யார் சொன்னாலும் தப்பு தான் இல்லையா? சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஸ், ஸோ வாட் டு ஐ சஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அட்வைஸ்னு கேட்குறீங்களா? தட்ஸ் த ரியல் சைக்கோ எஜுகேஷன் ஃபார் த newlyweds. Psychology behind real relationships. So what happens inside a marriage? அதுக்கான சைக்கோ எஜுகேஷனில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, மேரேஜ் இஸ் நாட் அ பாலிவுட் லவ் ஸ்டோரி இல்லையா? ஸோ த ரீசன்ஸ் பிஹைண்ட் ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸ், நான் முதலே சொன்ன மாதிரி தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் செக்லிஸ்ட் என்னென்னலான்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? லேர்ன் டு ஸ்பாட் திங்கிங் எரர்ஸ். என்னென்னா, இது வந்து யூஸ்வலி நாங்கள் தெரப்பட்டிக்காக சொல்கிறச்ச காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க யோசிக்கிற விதம், அதாவது அதில் வந்து மைண்ட் ரீடிங்னு சொல்லுவோம். அசம்ஷன்ஸ், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவள் இப்படித்தான், இந்த பர்டிகுலர் காஸ்ட், இந்த பர்டிகுலர் ஏரியா, சில பேர் ஊரோட கம்பேர் பண்ணுவாங்க, இந்த ஊர்லேருந்து வரவங்க எல்லாமே இப்படித்தான். ஸோ ஆரம்பத்துலேயே அவங்களெல்லாம் தட்டி அடக்கி வச்சிடணும், ஆரம்பத்துலேயே அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இல்லை ஆரம்பத்துலேயே அவங்கள வளர விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு அவங்க இதை தான் சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடி, அதாவது அசம்ஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இன்னொன்று மைண்ட் ரீடிங். ஒரு பொண்ணோ பையனோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்னர்ஸ், ஓகே நீ இதை தானே பண்ண போகிற, இதானே நீ, இவன் இப்படி தான் நினச்சிருப்பான் போல், இவன் இப்படி தான் நினச்சிருப்பா போல, அவன் என்ன பற்றி நினச்சிருப்பா, ஒருவேளை இப்படி நினச்சிருந்தா என்ன, இந்த ஒருவேளை அப்படிங்கிறதே உங்கள் மைண்டில். ஸோ யூ ஆர் நாட், தெர் இஸ் நோ மேஜிக் இன் இட் இல்லையா? அவங்கள மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே அசியூம் பண்ணிக்காமல், உங்களை நீங்களே வந்து நினச்சிக்காம பெட்டர் வாய் விட்டு கேட்டுக்கிறது, இட் ப்ரிவென்ட்ஸ் அ லாட் ஆஃப் கேஆஸ் இல்லையா? அது முக்கியமான விஷயம். அடுத்தவங்க மைண்ட் ரீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஷி ஆல்வேஸ் இக்னோர்ஸ் மீ, இல்லை ஹீ ஆல்வேஸ் இக்னோர்ஸ் மீ, அவன் என்ன எப்போதுமே கண்டுக்கிறது கிடையாது, இவை எப்போதுமே இப்படித்தான். தட் இஸ் வாட் ஓவர் ஜென்ரலைசேஷன்னு சொல்லுவோம். ஓவர் ஜென்ரலைசிங் என்னென்னா, ஒரு 4ல் 2 இல்லை 3 தடவை கரெக்டாக தான் போயிருக்கோம். ஒரு தடவை ஒரு விஷயம் பண்ணதுனால எப்போதுமே அப்படி தான், ஆல்வேஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி 10ல் 8 தடவை சரியாக இருந்திருக்காது, நமக்கு பிடிச்சவங்கன்னா மட்டும். அந்த 2 தடவை கரெக்டாக இருந்திருக்கும், அந்த 2 தடவை மட்டும் நம்ம அதிகப்படியாக ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணுறது, ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா, இது வந்து இவங்க எப்போதுமே இப்படித்தான், இவங்க பழக்கமே இப்படித்தான், வாட் எவர் ஷீ சேஸ் இவ எப்போதுமே இப்படி தான், பட் அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணுறது. அது கேட்டகரி வைஸ், அவங்க பர்சனாலிட்டி வைஸாக இருக்கலாம், சிச்சுவேஷன் வைஸாக இருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஊர் பக்கம் அவங்களே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் அதை பொதுப்படையாக வந்து உங்களுக்கு நீங்களே உருவகப்படுத்தி அதையே ஒரு ஒப்பீனியனாகவும் க்ரியேட் பண்ணி பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனையாக்குறது. இன்னொன்று மினிமலைசேஷன் வந்து நான் முதல்ல சொல்கிற மாதிரி இந்த ஓவர் ஜென்ரலைசேஷனுக்கு ஆப்போசிட், லைக் எக்ஸாஜரேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்றுமில்லாத விஷயத்த பெருசாக்கி சொல்கிறத எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறதோ எக்ஸாஜரேஷனோ, அதே மாதிரி மினிமலைசேஷன். அதாவது இதை 2 விதமாக பார்க்கலாம். நமக்கு வேணுங்கிறவங்க தப்பு பண்ணால் நம்ம அதை வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம மினிமலைஸாக பார்க்க தெரியும். இன்னொரு விதத்தில் எப்படின்னா,
ஒருத்தவங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்பௌஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட்கே வந்து ஒய்ஃப் வந்து ஒரு எமோஷன் நீட்ஸாக இருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் நீட்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை சாப்பாடு ஒரு வெளியில் எனிதிங். ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் அந்த காலத்து எங்கள் அம்மா பண்ணலையா, எங்கள் அக்கா பண்ணலையா, இல்லை இதெல்லாம் ஜென்ரலாக லேடிஸ் எல்லாமே பண்ணுறது தானே, இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத, அது ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனல் நீட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்ததையே ஒரு அண்டர் வேல்யூ பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு வேலிடேஷனே கொடுக்காம அது ரொம்ப மினிமலாக அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது அந்த இடத்துல. ஸோ இது கிட்டத்தட்ட கேஸ் லைட்டிங்லேயும் இப்போ ஒருவேளை நான் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்னு அந்த ஒய்ஃபை நினைக்கிற அளவுக்கு இது வந்து கேஸ் லைட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். இது ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்போ தனக்கு பிடிச்சது ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது மானிட்ரி கிஃப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஃபிசிக்கல் நீட்ஸே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம், ஒரு எமோஷ்னல் டச் இருக்கலாம். என்னம்மா டயர்டாக இருக்கா, சரி ஓகேவா நம்ம போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்லாமா. அதாவது ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எமோஷனல் டயர்ட்னஸ், கரெக்டாக? ஸோ அந்த நீட்ஸ் அறிஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு இவங்க ஹஸ்பண்ட் நடந்துப்பாங்க, நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஒய்ஃப் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இவங்களோட நீட்ஸ் வேறையாக இருக்கும், இவங்களோட எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே இவங்களுக்கு பட்டிருக்காது. இது வந்து மினிமலைசேஷன்னு சொல்லுவோம். இன்னொரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் வந்து ஆல் ஆர் நத்திங், பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங். இது ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். வச்சா குடுமையே சரச்சா மொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆல் ஆர் நத்திங். ஒன்று எடுத்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஓகேவா? இல்லைன்னா எதையுமே எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல திங்கிங், கொஞ்சம் கூட அந்த நடுநிலைக்கே வராமல் எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. பிடிச்சா ஒரேடியாக அவங்கள பிடிக்கும் ஃபார் நோ ரீசன், பிடிக்கலன்னா அவங்க இது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, இந்த சேம் திங் ரைஸ். இந்த அனாலஜி வந்து நிறைய இடத்துல வரும் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ எதுவுமே வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் பார்க்குறது இல்லை, டீப் டவுனாக பார்க்குறது. நீ ஒரேடியாக நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நீ புரிஞ்சுக்கிறதே கிடையாது, என்னோட நீட்ஸை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவங்களோட மொத்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, மொத்தமாகவே பர்சனாலிட்டியை குறை சொல்கிறது. அதாவது இஷ்யூவை வந்து அப்படியே பர்சனாலிட்டியாகவே, அவங்களோட பர்சனாலிட்டி அப்படி தான் அப்படிங்கிறது வந்து எதையுமே வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக சரிசமமாக பார்க்காத ஒரு விஷயம். ஓகே, பண்ணால் ஒரேடியாக பண்ணுறது, இல்லைன்னா எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஒன்று ரொம்ப இன்வால்வ் ஆவேன், இல்லை எதையுமே நான் எதுவுமே பட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆல் ஆர் நத்திங். இன்னொன்று வந்து கோர் பிலீஃப்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் கோர் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களோட ஸ்கிரிப்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃப்ரம் உங்கள் அப்பா அம்மா, இல்லை நீங்கள் பார்த்து வளர்ந்த விதம், உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா, இதெல்லாமே சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு பிலீஃபை உண்டாக்கி இது உண்மை தான் போல இருக்குது அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் முதல்ல உண்டாயிருக்கும். அந்த தாட்டு திருப்பி அதை நம்ப வைக்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கே நடந்திருக்கலாம், இல்லை அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அடிக்கடி உங்களுக்கு காட்டப்படுற சில்வர் ஸ்க்ரீன்ஸ் மூவிஸாக இருந்திருக்கலாம். ஏன்னா சில 80s 90s இப்போ வரைக்குமே ஒரு சில மூவிஸில் வந்து சில கல்ச்சுரல் பிலீஃப்ஸை உள்ளே திணிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அது என்ன அஜெண்டா வேணாலும் இருந்திருக்கலாம், அது நல்லது கெட்டதுங்கிறத விட ஒரு சில அஜெண்டா மூவிஸ்லாம் இருக்குது. கல்ச்சுரல் அஜெண்டாவாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கலாம், ஃபினான்ஷியல் அஜெண்டா இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில். பட் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட இது உண்மை தான் போல இருக்குன்னு, அதாவது உரச கல்லும் தேயும்னு நம்ம சொல்லுவோம். திருப்பி அந்த தாட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு டீப் டவுனாக வந்து உள்ளே வந்து அதுதான் உண்மை போல் இருக்குன்னு அதுக்கு தண்ணி விட்டு உரம் விட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்கான மரமாக ஒரு கோர் பிலீஃபாக உங்களுக்குள்ளே உருவாயிடும். அது கல்ச்சுரல் விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் கிட்டேருந்து நீங்கள் அதையே தான் எதிர்பார்ப்பீங்க. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளானு தெரியாது, அவங்களோட கோர் பிலீஃப் வேறையாக இருந்திருக்கலாம், அவங்க கல்ச்சர் வேறையாக இருந்திருக்கலாம், அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் நினச்சது மட்டும் படிதான் அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்கள அதே மாதிரி நினச்சாங்கன்னா கிளாஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா நிறையா. ஸோ அது
நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது கேஸ் லைட்டிங். இது நான் ஃபஸ்ட்டே 2-3 விஷயத்தில் இந்த கேஸ் லைட்டிங் சொன்னேன். இதில் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் முதல்ல அசர்ட்டிவ்னஸ் அண்ட் டிக்னிட்டி பற்றி பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள்லாம் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோமா, இப்படிலாம் தான் பண்ணினோமா அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, ரைட்? எப்போதுமே ஒரு 20 to 30 இயர்ஸில் ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் எப்போதுமே வந்து லாஸ்ட் பழைய காலத்தையும் அதுக்கு வர யாராக இருந்தாலும் புதுசாக வரும்போது புது காலம் தானே. 2000 அப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு புது காலம். இப்போ 2025 இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 2045 அப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ உள்ளவங்களாம் நம்மலாம் பழசா எல்டர்ஸாக ஆகிடுவோம். ஸோ தட் டசன்ட் மீன் எப்போதுமே பழசு வந்து ஆல்வேஸ் ஆரோக்கியம் ஹெல்த்தின்னு கிடையாது, புதுசு எப்போதுமே தப்புன்னும் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ், ஃபாஸ்ட் மூவிங் லைஃப், இப்போ இருக்கிற ரெக்வயர்மெண்ட்ஸ், இப்போ இருக்கிற நீட்ஸ், இப்போ இருக்கிற ப்ரெஷர், இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லாட் மெனி திங்ஸ். இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே ஈக்குவலாக படிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முதல்ல அந்த பிளேமிங் வேர்ட்ஸ் அது சொல்லும் போதே ஒரு பிளேமிங்காக அதை வந்து அதுவும் எஸ்பெஷலி இவங்க நிறைய குடும்பங்களில் நடக்கிறது என்ன தெரியுமா, ஒய்ஃப் அந்த ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபு தன்னோட பொண்ணு அவள் இல்லாத சமயத்தில் மாப்பிள்ளையை குத்தி காமிக்கிறது. ஸோ ஒரு சில இது வந்து கொஞ்சம் ரேராக ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் நடக்கலாம். முக்கால்வாசி நிறைய கிளையன்ஸ் என்னோட வர கிளையன்ஸ் சொல்கிறது, நம்ம லைஃப்பில் ஜென்ரலாகவே பார்த்துருக்கிறது, நம்ம நிறைய பார்த்துருக்கிறது என்னென்னா, ஹஸ்பண்டோ இல்லை அந்த மாமனாரோ வெளியில் போயிருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் அந்த சோ கால் டாட்டரின்லா வீட்டில் தனியாக இருக்கும்போது மதரின்லாவோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்து அவங்கக்கிட்ட நச்சுன்னு ஆக்ட் பண்ணுறது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இப்படி, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இப்படி சொல்ல அந்த அந்த டாட்டரின்லாவுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர அவங்க கூட பேச பிடிக்காது. ஸோ அது அப்படியே ரெப்பர்கஷன்ஸ், அது அப்படியே என்ன ஆகும், ஸ்பைரல் எஃபெக்ட். அது அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன எப்போ பாரு என்னோட அம்மாவை பற்றி குறை சொல்லியே இருக்கியா, உனக்கு வேறு வேலை இல்லையா. ஸோ இங்கே தான் அந்த கான்வர்சேஷனே உருவாகுது. இந்த இடத்துல தான் நினைக்கணும், யாரை பற்றின கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு அவங்க அம்மாவை பற்றி ஏற்கனவே தெரியும் தானே. ஒய்ஃப் தான் புதுசு, நம்ம நியூலி மேரிட் பற்றி பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ ஒய்ஃப் புதுசு அப்படிங்கும்போது என்ன தான் அந்த பொண்ணு சொல்ல வராங்கிறத கேட்கணும். இன்னொன்று அப்படியே ஆப்போசிட், நான் ரெண்டையுமே நான் சொல்கிறேன். ஒய்ஃப் புதுசு, ஏற்கனவே அம்மாவை பற்றி தெரியும். ஸோ புதுசாக வர ஒய்ஃபு ஒருவேளை எதுவுமே சொல்லனா கூட, நான் எதேச்சியாக கேட்டேன் உங்கள் அம்மா கொஞ்சம் கத்திட்டாங்க, உங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி மாமியாரை பற்றி தப்பாக சொல்கிற சில டாட்டர்ஸ் இன்லாவும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நமக்கு தெரியும், அவங்களுக்கு அவங்கவுங்க அம்மாவை பற்றியோ இல்லை ஒய்ஃபு கொஞ்சம் பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட கேரக்டர்ஸ் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே யாருக்கு இந்த பொறுப்பு அதிகம், அந்த ஹஸ்பண்ட், அந்த பையனுக்கு இல்லையா. தட் மேன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு அதுலேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சி டெம்ப்ரரி சொல்யூஷன் தேடுறதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ கால்ட் கோப்பிங் மெக்கானிசம். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் பிரச்சனை தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதில் வந்து கேஸ் லைட்டிங் பற்றி பேசிட்டோம். ஸோ டீக்ரேடிங் அண்ட் நான் வேலிடேட்டிங் த எமோஷன்ஸ் அண்ட் எமோஷ்னல் அண்ட் த ஃபிசிக்கல் பெயின். அதாவது அதே வார்த்தை, நாங்கள்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ அனுபவித்தோமா, இப்படி கத்தலையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் வந்து சின்ன ஒரு விஷயம்னாலுமே இந்த காலத்து பசங்க தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த காலத்து பொண்ணுங்க தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் உழைச்சி சம்பாரித்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இது பண்ணி கஷ்டப்பட்டு மாமனார் வந்து பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம். பட் என்ன உன் புருஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நீ கேட்குறது இல்லையா, இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை பற்றி அந்த பொண்ணோட அம்மா அப்பா கம்பேர் பண்ணி அந்த காலத்துலேயும் இந்த காலத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது எந்த அளவுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு, அந்த சன்னின் லாவுக்கு சுயமரியாதை இழுக்குதானே. தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அவங்களோட வே ஆஃப் லைஃப், அவருக்குன்னு ஒரு டேலண்ட், அவருக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கலாம், எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஈக்குவலாக பொண்ணு வீட்டில் பொண்ணோட மாமியார், அது கேட்கவே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவரி பெயினாக இருக்கட்டும், இது நிறையா வந்த கப்புள்ஸ் வந்து நிறையா வந்து இந்த ஃபேமிலி கவுன்சிலிங், கப்புள் கவுன்சிலிங் வந்த பீப்புள்கிட்ட நிறையா வந்து லேடிஸ் சொல்கிறது என்ன, அவங்க என்கிட்ட வரவங்க சொல்கிறது பொதுவாக நம்ம பார்க்குற கேசஸ்லாம்
நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பர்சனல் அண்ட் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்கிறது என்னென்னா, மெயினாக வந்து ஏதாவது ஒரு ஜுரம், ஒரு தலைவலி, இல்லை வந்து டெலிவரி பெயின் எஸ்பெஷலி முடியல அப்படின்னா, நாங்களாம் அந்த காலத்தில் எப்படியா, நாங்களாம் பொறுத்துக்கலையா, எப்போதுமே இந்த நாங்களாம் பொறுத்துக்கலையா, நாங்களாம் அப்படி இல்லையா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உள்ள மில்க் லைஃப் ஸ்டைல், ஈவன் டாலரன்ஸ், பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் வருது அண்ட் இம்யூனிட்டி பிரச்சனை வருது. ஸோ நிறைய நம்ம சுற்றி நடக்கிற என்வாயரன்மெண்டல் பொல்யூஷன், பால் எதில் கலப்படம் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. பெஸ்டிசைட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸோ எல்லாத்துலேயுமே அடல்ட்ரேஷன் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலி வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது அப்படிங்கும்போது, அப்போ அதே மாதிரியான அந்த ஒரு டாலரன்ஸு இப்போ இருக்கணும்னு அவசியமும் கிடையாது இல்லையா. ஸோ பெயினை பொறுத்துக்கிறவங்கலாம் நல்லவங்க, பெயினை வெளியில் காட்டுறவங்களாம் கெட்டவங்கங்கிற அந்த ஒரு மித்தை முதல்ல உடைக்கணும். பெயினை பொறுத்துக்கிறவங்க வந்து க்ளோரிஃபை பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எஸ்பெஷலி வந்து ஃபீமேல்ஸுக்கு, மென்னை விட வைஃப்ஸுக்கு நிறைய விஷயத்தில் வந்து நடக்குது. அதை வந்து டீக்ரேட் பண்ணி அந்த எமோஷன்ஸை வேலிடேட்டே பண்ணாமல் அவங்களோட இன்லா சைடு இருக்கிறது வந்து நிறையா வைஃப்ஸ்க்கு அது ஒரு மன வருத்தமாக இருக்குது. அதை விட பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு லேடி சொன்னாங்க, என் மதரின்லா இது வேணால் சொல்லிட்டு போட்டோம், அவங்க சில சமயம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கூட வந்து நான் பட்ட கஷ்டத்தை ஒரு 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 என்னோடய எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ஒய்ஃப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து மதரின்லாவை கல்யாணம் பண்ணின்னு வரல இல்லையா. ஸோ எந்த பார்ட்னராக இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என் அம்மா சொல்கிறத கேளு, என் அப்பா சொல்கிறத கேளு, என்னோட அண்ணா தம்பி என்னன்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட். இதுதான் முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்கக்கூடிய என்ன விஷயம்னா, நீங்கள் அஃப்கோர்ஸ் நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 பர்சனுக்கு நடுப்புற நடக்கிறது கிடையாது மேரேஜ். இந்தியன் மேரேஜஸ் 2 குடும்பங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், கரெக்ட். அது எப்போ கல்ச்சுரல் அண்ட் லாட் மெனி திங்ஸ், ஓகே, அப்படி தான் நடக்குது, அதுதான் உண்மை. ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னென்னா, இவங்க எது பண்ணாலுமே 2 பக்கத்தோட இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் ஒரு பக்கத்தோட இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக இருந்தால் இவங்க 2 பேரால் வாழவே முடியாது இல்லையா. ஸோ அங்கே பேசிக் வேலிடேஷன் ஆஃப் தி எமோஷன்ஸ், இவனோட எமோஷ்னல் நீட்ஸ், அந்த பொண்ணோட எமோஷ்னல் நீட்ஸை ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல், அவங்க அம்மா கிரிட்டிசைஸே பண்ணாலும் அவங்க அப்பா கிரிட்டிசைஸே பண்ணாலும் இல்லையா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோப் கொடுக்குற ஒரு விஷயம், இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது, நம்ம இது வரைக்கும் பார்த்தது நிறையா காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் பார்த்தோம், அசர்ட்டிவ்னஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அசர்ட்டிவ்னஸ், அந்த செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும், அசர்ட்டிவாக இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்வால்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பவுண்ட்ரி செட்டிங். பவுண்ட்ரி செட்டிங்னா என்ன, ஒரு இவ்வளோ வரையறை இல்லையா, இந்த பர்டிகுலர் இடத்த இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன் அப்படின்னு வடிவில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பவுண்ட்ரி செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே செக்லிஸ்ட் ஒரு மேரேஜில், ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மேரேஜில் ரொம்ப 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 பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் உங்கள் மேரேஜில் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான இதெல்லாம் இப்போ நான் இந்த தடவை பார்த்தது எல்லாமே நம்ம பெயின் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் விஷயம், எதனால் பிரச்சனை வருது இதெல்லாமே பார்த்தோம். இன்னும் ஃபினான்ஷியல் பிளானிங்லேருந்து செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயம் டீப் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே இஃப் திஸ் வீடியோ ரெசனேட்டட் வித் யூ, உங்கள் குடும்பத்துலேயும் இது நடக்குது, ஆமாம் என் ஹஸ்பண்டும் இப்படி தான் பண்ணுறாரு, என் ஒய்ஃபும் இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இதே பிரச்சனை தான் எங்கள் வீட்டில் நடந்தது, எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ தூரம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் இப்படி நடந்தது அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் வி கம் டு நோ இட் இல்லையா, என்னென்ன புது சிச்சுவேஷன்ஸ், என்னென்ன சேலஞ்சஸ், புது ஹார்ட்ஷிப்ஸ், என்ன வேரியிங் situations in different families அதெல்லாமே தெரியும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் if you like the channel, if you like the video, subscribe to this video and share as much as possible.
இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் சர்க்குலேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்களோட ஃபேமிலிஸில் என்னென்ன அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க அதை இப்போலேருந்தே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அடுத்து இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா அடுத்த 40-50 வருஷம் அவங்க 60 வருஷம் ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு குழந்தை வரத்துக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு டென்ஷனோடவே அந்த குவாரலோடையே குழந்தையும் பிறந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே அந்த குழந்தை வளர்றதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி பேத்தட்டிக். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் furthermore lot of topics on the plate. So lot many discussions are in the pipeline. See you in the next video.